ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கேன். ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? கர்த்தரை துதிக்கிறேன். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாசியில் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதா. இன்னும் எனக்கு நாசியில் சுவாசம் இருக்குது. ஒரு அதிசயம் என்னென்னா, நீதிமான்களுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. எம்ஆர்ஐ ஸ்கேன் முதற்கொண்டு எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு எக்ஸ்ரேயில் வந்து இட் கேம் அஸ் ஏதோ ஃப்ராக்சர்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் இட் இஸ் கன்ஃபார்ம். ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய வார்த்தையை பேச பேச எலும்புகள்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ வித்தின் அ டே திஸ் இஸ் கம் அஸ் தெர் இஸ் நோ போன் ஃப்ராக்சர். அப்போ இங்கே உட்காந்து என்ன பண்ணுறேன்? கிறிஸ்து இயேசுவுக்கு நற்கிரியைக்கு என்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஐ வாண்ட் டு பி இன் வயநாட் இன் ஆக்ஷன் டு ஹெல்ப் தி லேண்ட்ஸ்லைட் விக்டிம்ஸ். ஆனால் கர்த்தர் இங்கே நீங்கள் வச்சிருக்கிறார் அப்படின்னா அதில் அவருடைய திட்டம் ஒன்று இருக்குது. ஏன் ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளே நான் நற்கிரியை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இப்போ உனக்குள்ள வேலை, யூ ஷுட் கீப் பிரேசிங் இன் எவ்ரி திங், கிவ் தேங்க்ஸ் ஃபார் திஸ் இஸ் த வில் ஆஃப் காட் கன்சர்னிங் யூ இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன். ஆஸ்பத்திரியில் இருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திருப்பேன், ரெஸ்ட்டில் இருக்கிற நேரத்தில் ஸ்தோத்திருப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது, என்னை போல் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், ஊழியக்காரங்க நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க. எனக்கு இந்த விசுவாசத்தை கர்த்தர் தூண்டி விட்டுருக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தர் தான். அதனால் இது என்னால் வந்தது. நான் பைபிள் வாசிக்கிறதுனால நான் வந்து இந்த சோக சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை துதிக்கிறேன்னு இல்லை. இந்த this time of excruciating pain, I'm still able to praise the Lord because God who has begun this good work in me will carry it on to completion. இது ஒரு கடுகள விசுவாசம் தான். எனக்கும் ஒரு ஜேசப்பா, நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிற ஆள், நான் பைக்கில் போகிற ஆள், ஏதாவது ஒருத்தருக்கு யாருக்காவது நற்கிரியை செஞ்சுட்டு இருக்க வேண்டியவர், என்னை நீ கொண்டது இப்படி போட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், இதுலேயும் I'm going to do everything, I'm going to cause everything to work together for good. And I want to just tell you, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், even this time of hospitalization or whatever problems you are going through, நன்மைக்கென்று நடக்குது. All things work together for good because the Lord has chosen you. The Lord who has chosen you is good and He is good all the time. God bless you.